வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 32 பீகாக்கோட ஃபெதர் தான் பார்க்க போறோம். ஸோ பீகாக்கோட பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸ் பாருங்க. பேசிக்ல பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பீகாக்கோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் இருக்கு. சரிங்களா? லோவர் ஃபெதர், அப்பர் ஃபெதர் அண்ட் ஃபுல் ஃபெதர்ன்னு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லோவர் ஃபெதர். ஸோ ஒன்றுமே இல்லை, பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் வரைஞ்சிட்டு அந்த கீழே இருக்குல்ல, ஸோ அந்த மேங்கோ ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துட்டு வரணும். வளைச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு, கீழே இருந்து இப்படி டாட் டாட்டா வச்சுட்டு போயிட்டு கரெக்டா அந்த மேங்கோ ஷேப்போட அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து என்ன பண்ணணும், டாட் டாட்டா வச்சு கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா தின் லைன் போட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் போட்டுக்கலாம். இல்ல ஓரத்துல மட்டும் நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுத்துட்டு, உள்ள வந்து நீங்க கிரிட்ஸ் போடலாம், பேசிக் ஃபில்ஸ் போடலாம். அந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இந்த பீகாக்கோட ஃபெதர்ல நான் என்ன ஃபில் பண்றேன்னா, நம்ம லீஃப் போடுவோம்ல. ஸோ லீஃப்ல நெறைய டைப் ஆஃப் லீஃப் இருக்கு. அதுல நான் ஒரு லீஃப் வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லீஃப் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம இது வந்து பீகாக்கோட ஃபெதர்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த லீஃப் எப்படி போடணும் அப்படின்றது தெரியும். ஸோ என்ன பண்றேன், இந்த லீஃப் மாதிரி நான் போட்டுட்டு ஸோ இதுலயுமே அதே மாரி தான். எங்க ஃபுல்லா போட முடியுமோ, அங்க ஃபுல்லா போட்டுருங்க. எங்க வந்து அந்த லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கம்மியா தான் போட்டுருவேன். ஸோ அதுக்கேத்த மாரி ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து இந்த மாரி லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து கொஞ்சம் ஷேடிங்ஸ் குடுத்த மாதிரி போடுங்க. அப்பதான் நல்லாருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து அவுட்டர்ல வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற கேப் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ அந்த லீஃப் நான் தனியா உங்களுக்கு செப்பரேட்டா போட்டு காமிக்கிறேன். லீஃப் மாதிரி போட்டுட்டு, உள்ள இந்த மாரி திலகம் ஷேப்பா தலைகீழா போட்டுட்டு, பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாரி லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, அவுட்டர்ல திக் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாடி பார்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். நான் வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். மேல இருக்க அந்த ஃபெதர்ல. ஸோ கீழ பாடி பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பீகாக் வந்து நீங்க என்ன பண்ணணும், 2 சைடுமே பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஆப்போசிட் சைடுல இருக்க மாதிரி. ஏன் அப்டின்னா, கிளையன்ட்டுக்கு ஒரு கையில பீகாக் போட்டீங்க அப்டின்னா, இன்னொரு கையில அந்த பீகாக், இந்த பீகாக் பார்த்துட்டு இருக்க மாரி தான் வரையிற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ 2த்தையுமே போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி பீகாக்கோட பாடி பார்ட்ஸு, பீகாக் ட்ரா பண்றது இது எல்லாமே. அண்ட் எலிஃபண்ட்டுமே அப்படிதான். ஈஸியா உங்களுக்கு நானு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். இந்த பீகாக் வச்சு இப்போ அந்த பார்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு.
அது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப். ஸோ இந்த பீகாக் முடிச்சுட்டு அடுத்த பார்ட் 2ல வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ப கத்துக்கிட்டதே தான் இருக்கும். நான் அது எப்படின்னு ஈஸியா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்ப அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்ப அடுத்த பீகாக் வந்து நான் இந்த பக்கம் பார்த்த மாதிரி என்ன பண்றேன்னா, ட்ரா பண்றேன். ஸோ பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் வரைஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த மாரி ஃபிகர் ஒர்க் வரையறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ட்ரா பண்ண போறீங்கன்னா, உங்களோட டிப் வந்து கண்டிப்பா மெலிசா இருக்கணும். அண்ட் உங்களோட கோனோட ஃப்ளோ வந்து சூப்பரா இருக்கணும். ஃப்ளோ நல்லா இருந்தா தான் நீங்க போடுற மெஹந்தி வந்து சூப்பரா வரும். ஃப்ளோ சரியா வரலன்னா, அந்த டிப்பு மெலிசா இருந்தாலுமே மெஹந்தி போடுறதுக்கு நல்லா வராது. ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இது ஒரு டைப்ல வந்து நான் வரைஞ்சு காமிச்சுட்டேனா, லோவர் ஃபெதர். ஸோ இன்னொரு டைப்ல இருக்கு. ஸோ அதையும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. இந்த மாரி 2 லைன் நீட்டா போட்டுட்டு, இங்க லாஸ்ட்ல என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இந்த லோட்டஸ்க்குலாம் ட்ரா பண்ணுவோம்ல. லோட்டஸ் வரையறதுக்கு இந்த ஷேப் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஸோ அத வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது நீங்க எப்படி வரையணும் அப்டின்னா, அந்த பீகாக்கோட பாடி பார்ட்ஸ்லருந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வர மாதிரி சரிங்களா? ஸோ நம்ம இந்த லோட்டஸோட சென்டர்ல போடுவோம்ல. திலகம் ஷேப் சொல்லலாம். ஆல்மண்ட் ஷேப்புன்னு சொல்லலாம். வாட்டர் ட்ராப்ஸ் அந்த ஷேப் அத கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா, இந்த மாரி கிடைக்கும். ஸோ இந்த பாதாம் பார்த்துருக்கீங்கல்ல, எக்ஸாக்ட்டா அந்த பாதாமோட ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாரி பீகாக்கோட பாடி பார்ட்ஸ்லருந்து இந்த ஃபெதர் வந்து விழற மாதிரி அழகா வந்து வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த மாதிரி என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட்டு போட்டேன்ல, ஃபர்ஸ்ட்டு ஃபெதர்க்குள்ள என்ன போட்டேனோ, சேம் அதே மாதிரி தான் நான் என்ன பண்றேன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்குள்ள லைட்டா வந்து ஷேடிங்ஸ் மட்டும் குடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லிங்ஸ் வேண்டாம். லைட்டா ஷேடிங்ஸ் மட்டும் குடுத்தா போதும். ஸோ ஷேடிங்ஸ் குடுத்து முடிச்சுட்டு, அந்த மயிலிறகுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெதர்ஸ் மாதிரியே வரும்ல. ஸோ அதனால சாஃப்ட்டா இருக்கும். நீட்டா. ஹேர் மாதிரி இருக்கும்ல. நல்லா பயங்கர சாஃப்ட்டா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போறோம், இங்க வந்து நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போறோம். சரிங்களா? பக்கத்துல ஒவ்வொரு அந்த டபுள் லைன் போட்டிருக்கோம்ல. ஸோ அங்கருந்து என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி லைட்டா லைன் வந்து வளைச்ச மாதிரி ட்ரா பண்ண போறோம். ஸோ அவ்வளோதான். பீகாக்கோட ஃபெதர் தான் இப்போ ட்ரா பண்ணிட்டுருக்கோம். கீழ பார்த்த மாதிரி என்ன பண்ணுங்க, அந்த லைன வந்து அங்கங்க இழுத்து விட போறீங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த டபுள் லைனா போட்டிருக்கும்ல, அத திக் பண்ணிட்டு, இந்த திலகம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதையுமே என்ன பண்ணுங்க அப்டின்னா, திக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபெதர் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரியலான ஃபெதர் மாதிரியே இருக்கும். ஸோ சைட்ல இந்த மாரி கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டேன். இப்போ இதனோட பாடி பார்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது 2 தான் வந்து லோவர் ஃபெதர். அதாவது கீழ பாடி பார்ட்ஸுக்கு கீழ வந்து ஃபெதர் வந்துச்சுன்னா, அது வந்து லோவர் ஃபெதர். பாடி பார்ட்ஸுக்கு மேல வந்து ஃபெதர் போச்சு அப்டின்னா, அது வந்து அப்பர் ஃபெதர் அப்டின்னு சொல்லுவோம். அண்ட் 2 சைட்லயும் இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து ஃபுல் ஃபெதர்ன்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த லோவர் ஃபெதர் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் சொல்லி தரேன்.
ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் போட்டிருக்கோம்ல, அதில என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அவுட்லைன் எடுக்கணும். ஸோ அது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்ட்டிங்லேயே அத நான் போட்டிருக்கணும். ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்றோம் அப்டின்னா, கட்டாயம் என்ன பண்ணணும், அதுக்கு அவுட்லைன் எடுத்து ஹம்ப் போடணும் அப்டின்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அது வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி அவுட்லைன் எடுத்துட்டு, சுத்தி வந்து ஹம்ப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து அப்பர் ஃபெதர் வந்து பாத்துரலாம். பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி லைன் வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சுருள் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இங்கேருந்து என்ன பண்ணுங்க, இப்டி டாட் டாட்டா வச்சுட்டு போங்க மேல சரிங்களா? ஸோ அந்த ஷேப் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு லைட்டா போட்டுட்டு, அதனோட ஷேப் எடுத்ததுக்கப்புறமா, ஸோ இப்போ இந்த ஃபெதர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து ஃபில் பண்ணலாமா? இந்த லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஃபெதர் மட்டும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நெகட்டிவ் ஃபில்ஸ்க்கு பார்டர் படிச்சோம்ல, ஸோ அந்த பார்டர்ஸ்ல நீங்க எது வேணாலும் போடலாம். சரிங்களா? ஸோ ஒண்ணுமே இல்ல. அந்த ஃப்ரில் இருக்க மாதிரி லீஃபு, ஃப்ளாரு இத வச்சு நீங்க எப்படி வேணாலும் அந்த லைன்ல என்ன பண்ணணும், அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ஃபில்ஸ நீங்க கொண்டு போணும். ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் மட்டும் அந்த மாரி கொண்டு போங்க. மேல இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் மட்டும் ஒன் சைடா மட்டும் இந்த மாரி போட்டுட்டு, அவுட்டர்ல வந்து திக் பண்ணிட்டு, உள்ள வந்து எங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணணுமோ, ஸோ அங்கலாம் வந்து லைட்டா ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நான் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். பார்டர்ஸு, கிரிட்ஸு, பேசிக் ஃபில்லிங்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு. ஸோ ஆக்சுவலா நெகட்டிவ் ஃபில்ஸ் நம்ம பார்டரா போட்டுட்டோம்ல. அப்போ திரும்ப இதுக்குள்ள நீங்க நெகட்டிவ் ஃபில்ஸ் போட்டீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் தெரியாது. அதனால அப்படி போடக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக் ஃபில்லிங்ஸ், பார்டர்ஸு, கிரிட்ஸ் இது 3ம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்தி மாத்தி இதுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப 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 ஈஸி இந்த பீகாக் வந்து. ஸோ பீகாக்குன்னு இல்ல, நான் சொல்லி தர எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு புரியிற மாதிரி போட்டிருக்கேன் அண்ட் எக்ஸ்ப்ளைனும் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ மேல வந்து நான் பேசிக் ஃபில்லிங்ஸ் குடுத்துட்டு, கீழ வந்து ஒரு பார்டர் போட்டுட்டு, கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டா கேப் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே நான் என்ன பண்றேன் அப்டின்னா, பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபெதர் பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து நான் இந்த லைன மட்டும் என்ன பண்றேன் அப்டின்னா, திக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடி பார்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன நான் போட்டுட்டு அகைன் ஒரு லைன் வந்து நான் போடுறேன். ஸோ அவுட்லைன் சொல்லியிருந்தேன்ல, போட்டுட்டு ஒரு ரோ வந்து ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஹம்ப் போட்டு இந்த மாரி நீங்க டாட்டும் வச்சுக்கலாம், இல்ல அப்படியே விட்டாலும் நீங்க விட்டுக்கலாம். ஸோ இங்கேயுமே டாட் வச்சுக்கோங்க. நான் வைக்க மறந்துட்டேன். சாரி, சாரி, சாரி. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்பர் ஃபெதர் வந்து முடிச்சுட்டோமா? அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் ஃபெதர் வந்து பார்த்துரலாமா? ஸோ அதுவுமே ரொம்ப 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 ஈஸி தான். ஸோ எப்பவும் வரையிற மாதிரி பாடி பார்ட் வந்து வரைஞ்சுக்கோங்க. கீழ இந்த மாரி லைன் வந்து போட்டுக்கோங்க. அதாவது பார்டர் போட்டுட்டு எப்பவும் வரையிற மாதிரி பாடி பார்ட்ஸ் வரைஞ்சிட்டு, என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த மேங்கோ ஷேப் வரைஞ்சிருக்கோம்ல, ஃபெதர் இருக்க மாதிரி, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரைய போறோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு பேரு தான் வந்து ஃபுல் ஃபெதரு. ஸோ ஃபுல் ஃபெதர் அண்ட் இதில இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா,
அந்த 2 மேங்கோ ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கும்ல ஃபெதரு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபுல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஃபெதர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த ஹெட் பார்ட்ட சுத்தி இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து நான் போட்டுக்கிறேன். அதாவது ஹாஃப் சர்க்கிள் ஷேப் போட்டுட்டு, அதுக்கு மேல இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, சுத்தி ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, இங்க இருந்து இந்த லெஃப்ட் சைடு ஒரு ஃபெதர் இருக்குல்ல, அங்க இருந்து மேல இப்டி அங்க மேல வந்து நான் ஷார்ப் எட்ஜ் குடுத்துருக்கேன்ல. ஸோ அத நீங்க குடுத்தாலும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா, அப்டி இங்கருந்து கீழ டைரக்ட்டா இப்டி போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, ஒரு லைன் போட்டோம்னா கண்டிப்பா அதாவது ஒரு ஷேப் போட்டோம் அப்டின்னா, அதுக்கு அவுட்லைன் எடுத்துட்டு இந்த மாரி ஹம்ப் போடணுமா? ஸோ ஹம்ப் போட்டுட்டு நான் வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நீங்க என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் குடுக்கலாம். ஸோ நான் வந்து லோட்டஸ் வச்சு நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போடுறேன். ஸோ இப்ப ஃபுல்லா தெரியுதா? இந்த ஃபெதர் ஃபுல்லா எப்படி இருக்கு? விரிஞ்ச மாதிரி இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபுல் ஃபெதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் ஃபெதர்லயே நான் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ அத நான் ஒவ்வொன்னுமே போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்ப அங்கங்க நான் ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாதிரி சும்மா கேப்லலாம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்குள்ள நீங்க பாடி பார்ட்ஸ்க்கு நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். உள்ள வந்து நீங்க ஷேடிங்ஸ் லைட்டா குடுத்துக்கலாம். அண்ட் அந்த லோட்டஸ் இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே வந்து ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் ஃபில்ஸ் குடுக்க போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் குடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ள நான் வந்து அடுத்த ஃபெதர் வந்து எப்படி போடலாம் அப்டின்றத சொல்றேன். ஸோ இது வந்து பாடி பார்ட்ஸுமே கொஞ்சம் லைட்டா சேஞ்சஸ் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவும் போடுற அந்த ஹெட் பார்ட் வந்து போட்டுட்டு, அங்கருந்து இப்டி லைன் கீழ வரைக்கும் எடுத்துட்டு வந்து, இப்டி வளைச்சு எடுத்துட்டு போயிட்டு மேல வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு இந்த திலகம் ஷேப் மாதிரி தான் வரும். அண்ட் இங்க ஹாஃப்ல இருந்து என்ன பண்ணணும், பாதியில இருந்து இந்த மாரி டபுள் லைனா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பாதியில இருந்து எடுத்தோம்ல, ஸோ அங்க வந்து வளைச்ச மாதிரி 2 லைன் வந்து சென்டர்ல ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த திலகம் ஷேப்போட சென்டர்ல இருந்து 2 பக்கமும் இந்த மாதிரி வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு, ஃபெதர்ஸ் இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல, ஸோ மேல வந்து இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் சைட் ஃபெதர்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபெதர் வரைக்கும் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு மேல இன்னொரு லைன் போட்டுட்டு, ஒரு 3 லைன் அந்த மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு அத சுத்தி என்ன பண்ணுங்க, ஸ்கேலப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கர்வ் லைன வந்து டபுள் லைனா ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்றேன்ல அந்த மாரி மார்க்கிங் லைன் வந்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதாவது சென்டர்ல ஒரு லைன், கீழ கார்னர்ல அப்புறம் பேலன்ஸ் சென்டர்ல கேப் இருக்குல்ல, அங்க வந்து 2 பார்ட்டா பிரிச்சு ஸோ 2 லைனா ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா, அந்த மார்க்கிங் லைன் போட்டோம்ல, அத வந்து சென்டரா வச்சுக்கிட்டு யூ ஷேப் வந்து எல்லாத்துலயும் ட்ரா பண்றோம். சரிங்களா? யூ ஷேப் மாரி போடணும். மேல மட்டும் இப்டி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, இதையே அப்படியே டபுளாவும் நீங்க போடலாம். அப்படி இல்லன்னா, இப்ப நான் போடுறேன்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க மேலேருந்து எடுத்துட்டு வந்து அந்த லைன் கூடயும் இப்படி ஜாயின் பண்ணலாம். இப்போ இதனோட சென்டர்ல கேப் இருக்குல்ல, அங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த திலகம் ஷேப்ப வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சுட்டு அதுக்குள்ள சின்னதா இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க.
ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லா வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லா வரைஞ்சுட்டேன். ஸோ இப்ப அந்த சென்டர்ல கேப் இருக்குல்ல, அந்த 2 யூ ஷேப்புக்கும் நடுவுல நடுவுல கேப் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து இந்த மாரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அதாவது விய வந்து தலைகீழா போட்டுக்கோங்க. அதனோட அந்த வியோட ஷார்ப் எட்ஜ்லேருந்து இந்த மாரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த லைனுக்கு மேல என்ன பண்ணுங்க, நான் வைன்ஸ் வந்து வரைஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த திலகம் ஷேப் போட்டிருக்கோம்ல, அந்த யூக்குள்ள திலகம் ஷேப் போட்டிருக்கோம்ல, ஸோ அங்க மேல என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த டியர் ட்ராப்ஸ் வச்சு இந்த மாரி நான் வந்து வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாவே போடணும். இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டிருக்குல்ல, அங்க வந்து 3 வைன்ஸ் இருக்க மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க. இல்ல 1 வைன்ஸே இருக்க மாரி வரைஞ்சாலும் வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் சென்டர்ல அந்த திலகம் ஷேப்புக்குள்ள இன்னொரு திலகம் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதையும் அப்புறம் இந்த வி ஷேப் மாரி போட்டோம்ல, ஸோ அதையும் என்ன பண்ணுங்க அப்டின்னா திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிட்டு அந்த யூ ஷேப் இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து திக் பண்ணிக்கோங்க. அதாவது திலகம் ஷேப்க்குள்ள ஒரு திலகம் ஷேப் போட்டோம்ல குட்டியா, அதையும் திக் பண்ணணும். யூ ஷேப்பையும் திக் பண்ணணும். அண்ட் கீழ வந்து அந்த வி ஷேப்ப தலைகீழா போட்டோம்ல, ஸோ அதையுமே என்ன பண்ணணும் அப்டின்னா திக் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபுல் ஃபெதரு. இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த உள்ள வந்து அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அங்க வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் சேம் இதே மாதிரி இந்த ஃபெதருக்குள்ளேயும் நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஷேடிங்ஸ் குடுத்துட்டு அவுட்டர்ல இந்த மாரி லைன் இருக்குல்ல 2 லைன் அத வந்து திக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். அப்புறம் பீகாக்கோட பாடி பார்ட்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ, சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழ என்ன பண்றேன் அப்டின்னா, டாட் வச்சு இந்த மாரி 2 கர்வ் லைன் போடுவோம்ல. ஸோ இதுவுமே வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ்ல வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நான் ட்ரா பண்றேன். இந்த ஃபெதர்ல நான் ஹம்ப் வந்து குடுத்துக்கிறேன் ஃபுல்லுமே. ஸோ இப்ப கீழ இந்த மாரி வளைச்ச மாதிரி இருக்குல்ல, அங்க வந்து என்ன பண்றேன்னா, டாட் வச்சு இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ வைன்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து அந்த பீகாக்கோட கால் இருக்க மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீகாக் வந்து நின்னுட்டு ஃபுல் ஃபெதர வந்து விரிச்சிருக்க மாதிரி இருக்கா? ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, பீகாக் வந்து பாடி பார்ட் ஒரு பக்கமா இருக்கும். ஸோ தலைய மட்டும் ஒன் சைடா திருப்பி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து வரையிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்றேன், இந்த திலகம் ஷேப்பா? ஸோ அந்த ஓவல் ஷேப்பு இல்ல ஆல்மண்ட் ஷேப்பு ஏதோ ஒண்ணு. அந்த ஷேப் ஹெட் பார்ட் ஸோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த ஹெட் பார்ட்ட போட்டுட்டு, பாடி பார்ட் இந்த பக்கம் இருக்க மாதிரி நான் வரையிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஹெட் பார்ட்டுக்கு அந்த சைடுல தான் பாடி பார்ட் வரையிறோம். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, ஹெட் பார்ட்டுக்கு இந்த பக்கமே பாடி பார்ட் வரைஞ்சு, கீழ வந்து ஃபெதர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரையணும். பீகாக் வந்து திரும்பிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, அச்சச்சோ! எனக்கு இது சொல்லி தரலையே! அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நான் சொன்ன இத்தன வகையான பீகாக்ல, கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த இடத்துல எந்த பீகாக் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு இதுக்கப்புறம் எந்த பீகாக் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்ப இந்த பக்கமும் இத நீங்க என்ன பண்ணணும், வரைஞ்சு பார்க்கணும்.
சேம் இந்த ஃபெதர்க்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பாடி பார்ட்ஸ்ல எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இத ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ஹம்ப் குடுத்துருக்கோம்ல, ஸோ அங்க வந்து நான் டாட் வந்து வைக்கிறேன். ஸோ இதே ஃபுல் ஃபெதர நான் வந்து பாடி பார்ட்ஸ் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னொரு டைப் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஃபெதருக்கு ஒரு ஃபெதர் இருக்குல்ல, லெஃப்ட் சைட் ஃபெதர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் ஃபெதருக்கு இந்த மாரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க ஹாஃப் சர்க்கிள் போட்டு. அதுக்கு மேல பிக் ஹம்ப் வந்து படிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த பிக் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் ரோ வந்து பிக் ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு அவுட்டர்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ நான் வரையிறேன்ல, ஸோ இந்த மாதிரி இந்த திலகம் ஷேப்ப பெருசா வரைஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃபெதர் தான். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, சேம் அதே மாதிரி ஒரு பெட்டல் வந்து போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து அந்த யூ ஷேப் இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ அதுக்குள்ள சின்னதா போட்டிருக்கோம்ல, யூ ஷேப் மாதிரி இருக்குல்ல. ஸோ அத மட்டும் திக் பண்ணிட்டு, அவுட்டர்லயும் என்ன பண்ணுங்க, இந்த மாரி திக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸியான ஃபுல் ஃபெதர் இது. ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க ஷேடிங்ஸும் குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி டாட் வச்சு லைனும் இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் இந்த பாடி பார்ட்ஸ்லயும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த பீகாக்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து இந்த பீகாக் வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் போடலாம் அப்படின்றத ஈஸியா நான் சொல்லி தரேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.